ஸோ அனைவருக்கும் வணக்கம். புதிய வீடியோவில் மறுபடியும் சந்திச்சிருக்கேன். அண்ட் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒரு 12-13 வருஷமா இந்த ஒரு அப்டேட்டை பற்றி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. ஆனால் சடன்லி இந்த ஒரு அப்டேட்டை பற்றி சொல்லிட்டாங்க, இந்த படத்தை வெளியிட போகிறோம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி இந்த படம் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் ஏதோ ஒரு அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல. அண்ட் இந்த படத்தோட ஆக்டர் இப்போ கரண்ட்லி இருக்க சிச்சுவேஷன் பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஏன்னா சைல்ட்ஹுட்லாம் கொண்டாடுன ஒரு ஆக்டர் இப்போ அவரோட கரியரே எங்கேயோ போய்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல்டில் அவர் இருக்காரு. அண்ட் நான் அது பார்க்கும்போது ரொம்ப அப்செட் ஆனேன். அண்ட் அதையும் தாண்டி இந்த படத்தில் நிறையா ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் விஷயங்கள் நிறையா இதில் இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்க சுந்தர்சி. ஸோ இப்போ என்டர்டைன்மெண்ட் பஞ்சோர் கதை வருந்தா. ஸோ இப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்க நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம். எஸ், நீங்கள் நாங்கள் பார்க்க போகிறது மதகத ராஜா படத்தோடைய ஆஃபிஷியல் ட்ரெய்லர் தான். ஸோ இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது நம்ம விஷால் அவங்க தான். ஸோ விஷால் பற்றி முன்னாடி சொல்லியிருந்தேன். அண்ட் வரலட்சுமி சரத்குமார், அஞ்சலி, அதுக்கப்புறம் சோனு சூட், அதுக்கப்புறம் நிதின் சத்யா, இன்னும் பல பேர் இதில் இருக்காங்க. ஈவன் மணிவன் சார் கூட இதில் இருக்காரு. ஸோ இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம விஜய் டென்னி சார் தான். ஸோ இந்த படத்தோடைய விஷயங்கள் நிறையா இருந்துச்சு, நான் எதுவுமே பார்த்ததில்ல. அண்ட் விஷால் பாடின ஒரு பாட்டு கூட ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு. அவர் தான் இந்த படத்தில் பாட்டு பாடிக்கான மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இதெல்லாம் நான் அப்படியே விட்டுட்டேன். பட் இப்போ கரண்ட்லி இந்த படம் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அறிவிச்சதுக்கப்புறம் இனி என்னங்க இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாம் போயிட்டு பார்க்கணும், இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணனா. ஸோ வித்வுட் ஃபர்தர் ரிலீஸ் இப்போ நீங்களும் வாங்கி கூட சேர்ந்து இந்த ட்ரெய்லர் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த ட்ரெய்லரில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்றதை டீட்டெயில் இன்னும் அப்புறம் பேசிக்கலாம். அப்போ நாங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். ட்ரெய்லர் ரெடியா இருக்கு, ஆரம்பிச்சிடலாம். சுந்தர்சி இந்த பாட்டு நான் அப்படியே கேட்டிருக்கேன். அப்படி சீக்கிரம் வாங்க சார், மாத்தி மாத்தி போய்க்கலாம். பண்ணாதியா? ஆமா, உள்ள சாங் ரெக்கார்டிங்ல இருக்காரு, இவரை நாங்க டிஸ்டர்ப் பண்றோம். ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கப்பு குச்சிக்கு ரயில் வண்டி பின்ன சேலம் போற வண்டி அதுல ஏறி போகலாமா சேலம் நாடி கெட்டுமா தஞ்சா ஓடுதே தொரத்து நாய் கடிக்காதே. குறுகுல காலை விடு, கடிதலையா பார்க்கலாம். பொண்டாட்டி நகை அடகு வச்சு குதிரை ரேஸ் ஆட வேண்டிய வயசுல ரன்னிங் ரேஸ்க்குலாம் கூப்பிட்டு நம்மள அசிங்கப்படுத்துறானுங்களே. நம்மால முடியுமான்னு நினைக்கிறத விட நம்மால முடியலனா எவனாலும் இப்படி இருக்காரு விஷால். இப்போ இப்படி இருக்கான்றது நினைச்சாலும் பக்கம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. அங்க ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், இங்க ஒருத்தர் பொம்பளைங்களோட நின்னுட்டு இருக்கான். பாடியில 2 வகை இருக்கு. அது ஃபைட் பண்ற பாடி, எந்த ரொமான்ஸ் பாடி. கண்டிப்பா சோனு சூட் இல்லைன்னா தான் இருக்கும். இல்ல நான் மலைப்பாம்பு மாதிரிடா. தலை தமிழ்நாட்டிலும் வாழ டெல்லியிலும் இருக்கும். எங்க தொட்டாலும் சுத்தி சுத்தி அடிப்பேன். டேய், என்னடா இது? மிஸ் ஆயி கீழே விழுந்துட்ட மச்சான். அது எப்படா மிஸ் ஆகி விழும்போது 2 பொண்ணோட விழுறா? இதோ என் தலைமை பாடின பாட்டு. வைப் பண்ணுங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். வழக்கமா எல்லாம் வாத்தியாரும் பாடம் நடத்தி தான் பரீட்சை வைப்பாங்க. வாழ்க்கை என்ற வாத்தியார் மட்டும்தான் பரீட்சை வச்சு பாடம் நடத்துவார். ரெடினா ஆட்டம் க்ளோஸ், இல்ல நீ ஆளே க்ளோஸ். அதே சத்தியம் படத்தில் அந்த விஷாலை நாங்கள் பார்க்குறோம். ஸோ Jan 12 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் we are done with the trailer. ஒரு பக்கம் எனக்கு அது தாங்க மனசில் தொடின்னு இருந்துச்சு. பிகாஸ் அவரோட வீடியோஸ் இப்போ எங்கே போனாலும் விஷால் சாரோடைய அந்த வீடியோஸ் போய்கிட்டு தான் இருக்குது. அவர் எந்த ஒரு நிலைமையில இருந்தார், இப்போ எப்படி இருக்காரு, அதுக்கு பல கமெண்ட்ஸ், பல ட்ரோல், அதெல்லாம் ஒரு பக்கம் நான் விட்டுறேன். பிகாஸ் சைல்ட்ஹுட்டில் நான் பார்த்து ரசிச்ச ஒரு ஹீரோவில் ஒருத்தர்னா அது விஷால் தான். அவரோட படங்களாக இருக்கட்டும், எத்தனை படங்கள் இருக்குது. செல்லமேல ஆரம்பித்தா அது சத்தியம், அதுக்கப்புறம் அது என்ன சிவபரிகாரம், இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் இருக்கு. ஸோ சண்டைக்கோழி, இந்த மாதிரி படத்துல நான் பார்த்து வந்த ஒரு ஹீரோ இப்போ அப்படி இருக்காரு. அண்ட் அவரோட படம் ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. அதோட ஏன்னா இதுக்கு முன்னாடி ரத்னம் படம்லாம் படம் மோசமாக போயிட்டு இருந்துச்சு, ஃப்ளாப் அந்த படமே. ஸோ இந்த ஒரு படம் மேபி அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கலாம். பட் இது 12 years 13 yearsக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதா இருந்துச்சு. ஸோ அப்போ இருந்த ஹீரோஸாக இருக்கும், அப்போ இருந்த அந்த க்ரூ இப்போது நாங்கள் பார்க்க போகிறோன்றது ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லை. ஸோ மணிவண்ணன் சார் இருக்கார், மனோபாலா சார், இவங்க எல்லாருமே இருக்காங்க தானே.
ஸோ இவங்க எல்லாருமே இருக்காங்க இந்த ஒரு படத்தில். அண்ட் அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனியோட மியூசிக், அதுவும் அந்த டைமில் நம்ம சுந்தர் சி வந்து பீக்கில் இருந்த டைம். ஸோ அப்போல்லாம் நல்ல நல்ல படங்கள் தந்துக்கிட்டு இருந்தார் விஜய் ஆண்டனியும் அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் விஜய் ஆண்டனி வந்து லைக் வெடி படத்துக்கு அப்புறம் விஷாலோட லைக் சேர்ந்து அடுத்த படமாக இந்த மதுகத ராஜா பண்ணியிருக்காரு. ஸோ அதுதாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை என்டர்டெய்னிங், கண்டிப்பாக என்டர்டெய்னிங், இந்த என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக அது கேரண்டி மிஸ் ஆகாது. அண்ட் சந்தானத்தோட டைமிங் கவுண்டர்ஸ் இதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இல்லை வரலட்சுமி, அஞ்சலி, அதே எனக்கு கலகலப்பு எல்லா படத்தோடைய ஒரு காம்பினேஷன் மாதிரி பார்க்கும்போது அந்த காம்பல் வந்து மாதிரியே இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. ஸோ அதையும் தாண்டி இந்த படத்தில் லைக் மியூசிக் வாய்ஸ், மியூசிக்னா லைக் ஏற்கனவே ஃபுல்லாக ட்ரோல் பண்ணி தான் இருந்தாங்க அது விஷால் பாடின பாட்டு. ஸோ அது இப்போ இன்னும் அது ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதை வைப் பண்ணுறதுக்கான ஒரு காலம் வந்துருச்சு. ஒரு டைமில் விட்ட பாட்டு இப்போ வைபிங் செஷனாக மாறி இருக்கு. அண்ட் லைக் பார்க்கலாம் அந்த படத்தோட கதை என்ன மாதிரின்றதா. ஸோ ஒன்று சொல்கிறது வில்லன் மாதிரி தான் தெரிகிறாருன்னு நினச்சேன், பட் அவர் தான் வில்லன் இது ஆக்சுவலி. ஸோ இந்த ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். ஸோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா எப்படி நமக்கு பார்க்க முடியுமான்றது தெரியல, பட் பார்க்க முடிஞ்சால் கண்டிப்பாக பார்ப்பேன். அண்டு அவ்வளோதாங்க, மற்றபடி எதுவும் இல்லை. அண்ட் விஷால் சார் உங்களோட கம்பேக் நாங்கள் இன்னும் எதிர்பார்க்கணும். இந்த படத்துக்கு அப்புறம் பல படங்கள் வரணும். ஸோ நோ வரிஸ், இனி அடுத்த விஷயங்களை பார்க்கலாம். என்ன மாதிரியான இதை நமக்கு வந்து தரப்போகிறன்றதை மக்களாகி நாங்கள் தான் பார்த்து இந்த படத்தோடைய வெற்றிக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரிய வரும். ஸோ தட்ஸ் இட்ங்க, அந்த ட்ரெய்லர் பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் சுந்தர் சி மறுபடியும் நமக்கு அச்சச்சோ அரண்மனை எப்போக்கு அப்புறம் இந்த படம் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, என்ன லைக் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் மக்கள் மத்தியில் க்ரியேட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் வெயிட் பண்ணி நான் பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை. என் கருத்துக்களை சொல்லிவிட்டேன். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு, என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்த்துருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ அந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அடுத்த இந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னா இதை பற்றியாச்சும் எது பேசணுமா தான் அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுருக்கேன். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு புத்தம் புதிய ஒரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிம்பிளி ஹரி. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.